ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போகிற பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அந்த தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நமது பிடிஎம் கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த டிஆர்பி எக்ஸாமில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகலாம். அதே மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ண மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு ப்ராப்ளமுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய மெத்தட்ஸை தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஏதாவது ஷார்ட்கட்ஸு அதுவுமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் தனியாக ஒரு நோட்டில் என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகே, ப்ராப்ளம் 8 பாருங்கள். லிமிட் z tends to 0 ரியல் பார்ட் ஆஃப் z டிவைடட் பை இமேஜினரி பார்ட் ஆஃப் z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு z ஈக்குவல் டு x + iy அப்படின்னு தெரியும். இதில் அந்த ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னா இஜெட்டில் ரியல் பார்ட் யார் இருக்கா? x தான் இருக்குது. அதே மாதிரி இஜெட்டில் இமேஜினரி பார்ட், அதான் இமேஜினரி பார்ட் ஆஃப் z. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஒய்ன்னு வரும். இந்த ஐன்றது இமேஜினரி யூனிட், அதை போய் இங்கே எழுதக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு ஒய்யை மட்டும்தான் எழுதணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷனே நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அதே மாதிரி z tends to 0ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ z tends to 0 அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்கள். z tends to 0 + i0 அப்படின்ற மாதிரி எழுதிக்க முடியும். ஸோ இதோட இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ என்ன ஆகும்னா x tends to 0ன்னு வரும். அதே மாதிரி y tends to 0ன்ற மாதிரி வரும். ஓகே, இப்போ x tends to 0 அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சேஞ்சஸ்க்கு எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள். y tends to mxன்னு எடுத்துக்கிறோம். அதாவது எக்ஸோட மல்டிபிளாக யாரை எழுதிக்கலாம் அப்படின்னா ஒய்ன்றதை எழுதிக்கலாம். ஓகேங்களா? எம்ன்றது ஏதோ ஒரு ஸ்கேலார் வேல்யூ மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த 0வை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 0 × m அப்படின்னா ஆன்சர் என்னன்னு வந்துடும்? 0ன்னு வந்துடும். அப்போ y tends to 0 இந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ இதை தான் இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாங்களா? அப்போ எப்படி வரும்னு பாருங்கள். லிமிட் இதில் ஜஸ்ட் ரியல் பார்ட் ஆஃப் இஜெட்னா நமக்கு தெரியும் எக்ஸு. ஸோ எக்ஸ் டிவைடட் பை இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜெட்னா ஒய்ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் பை ஒய்ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் ஒய்யில் வந்ததுனால இங்கேயே டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் டென்ஸ் டு 0, இப்போ ஒய் டென்ஸ் டு mxன்னு எடுத்திருக்கோம். இப்போ இதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன வரும்னு பாருங்கள். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஒய்க்கு பதிலாக mxன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸு கேன்சல் ஆகிடுது. அப்போ மீதம் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1/m அப்படின்னு இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸே இல்லை. அப்போ அந்த லிமிட்ன்றதே இங்கே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 1/mன்னு வருது. நம்ம எம்முக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்க நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. ஓகே, அப்போ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1/m அல்லது எம்மை கண்டெயின் பண்ண மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி வந்தது அப்படின்னாவே லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்ற மாதிரி வரும். ப்ராப்ளம் 9 பாருங்கள். லிமிட் z tends to 0 z/z² அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா z tends to 0வா, 0வை ரீப்ளேஸ் பண்ணும்போது 0/0ன்ற அந்த வடிவத்தில் தான் வரும். ஓகே, அப்போ கண்டிப்பாக இதை என்ன பண்ணணும்னா நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னு பாருங்கள். லிமிட் z tends to 0ன்னு இருக்கா? அப்போ இஜெட்னா நமக்கு தெரியும் x + iy அப்படிங்கிற ஃபார்மேட். ஸோ அதுதான் இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ x tends to அந்த லிமிட் எப்படி வரும்னா 0ன்னு வரும். அதே மாதிரி y tends to mx அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ இந்த இஜெட்டை எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா x + iy மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டிவைடரில் பார்த்தீங்கன்னா x - iy அப்படின்ற மாதிரி வந்துடும். இதுக்கு ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஜஸ்ட் y இருக்கிற இடத்துலலாம் mx ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ லிமிட் x tends to 0 x + i × mx அப்படின்னு வரும். டிவைடட் பை x - i × mx அப்படின்னு வந்துடும். ஹோல் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்க போகுது. லிமிட் x tends to 0, இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸை காமன் வெளியில் எடுத்துடலாம். இதுலேயும் எக்ஸை காமன் வெளியில் எடுத்துடலாம். எடுத்தோன்னா 2 எக்ஸும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 + imன்னு இருக்கும். டிவைடட் பை 1 - im அப்படின்ற மாதிரி வந்துடும். ஹோல் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். இதுலேயும் பாருங்கள் எக்ஸுன்றதே நியூமரேட்டரில் இல்லை. ஓகேங்களா?
அப்போ எக்ஸுங்கிறது நியூமரேட்டரில் இல்லைனா இந்த லிமிட் வேல்யூவை நம்ம இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அப்போ ஃபுல்லாகவே எம்மை கண்டெயின் பண்ண மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ எம்முக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா, பட் லிமிட் வேல்யூ அப்படின்றது யூனிக்காக தான் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வேல்யூவாக தான் இருக்கணும், பட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். Therefore limit does not exist.